கொலுசு எந்த அளவுக்கு கருப்பா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொருள் போட்டா போதும். பழைய கொலுசு புதுசு மாரி ஆயிடும். சரி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு நல்ல சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் தண்ணீல நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம கொலுச இதில சேர்த்துறலாம். இது வந்து ஓவர் நைட் அப்படியே சோக் பண்ணி விட்டுருங்க. ஓவர் நைட் கொலுசு நல்லா ஊறினதுக்கப்புறம், ஒரு பழைய டூத் பிரஷ் எடுத்து நம்ம கொலுச நல்லா தேய்ச்சு எடுத்துறலாம். இந்த பவுடர் தண்ணியிலே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாரி தேய்ச்சு எடுத்துருங்க. 2 கொலுசையும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த தண்ணிய மாத்திரலாம். இப்போ ஒரு பவுல்ல புதுசா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கொலுச சேர்த்து நல்லா அலசிருங்க. இப்போ அதே தண்ணியில கொஞ்சமா ஷாம்பு சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வாட்டர்ல கொலுச மறுபடியும் நல்லா தேய்ச்சு எடுத்துருங்க. ஷாம்புல இருந்து நெறைய நுரை வரனால, கொலுசுல இருக்கிற அங்கங்க இருக்கிற அழுக்கையும் நல்லா ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம், கொலுசுல இருக்க மீதி அழுக்கும் வந்துருச்சு. இந்த தண்ணியே எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு பாருங்க. இந்த தண்ணியும் நம்ம மாத்திட்டு ஃபைனலா கொலுச கழுவி எடுத்துறலாம். கொலுசுல உள்ள அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம், கொலுசு எந்த அளவுக்கு புதுசு மாரி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.